சிவம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். சித்திரை திருநாள் பெருவிழா, தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த திருநாளில் சிவம் டிவி வழியாக மக்கள் அனைவரும் மற்றற்ற மகிழ்ச்சி அடைவதற்காக பல வழிகளில் சிவம் டிவி பல நிகழ்ச்சிகளை கொண்டு வரதுக்கான பிளான் பண்ணியிருக்கோம். அதில் ஒரு சீரிய முயற்சியாக மக்களுடைய நோய்க்கான காரணம், நோய்க்கான மருத்துவ குறிப்புகள், இது அனைத்தையும் வழங்குவதில் ஒரு முக்கிய பங்காற்றணும் அப்படின்ற ஒரு உயரிய நோக்கத்துக்காக மக்கள் அனைவரையும் டெய்லியும் சந்தித்து மக்களுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வு, இது எல்லாத்துக்கான ஒவ்வொரு சொல்யூஷன்ஸையும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிவம் டிவி நேயர் அனைவருக்கும் இந்த ப்ரோக்ராமை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். இந்த நிகழ்ச்சி மூலிமா அனைத்து மக்களுக்கும் அவங்களுடைய சீரிய பிரச்சனையான இப்போ தற்காலிகத்தில் இருக்கிற டயபெட்டிக் மெலிட்டஸ், அதாவது சர்க்கரை கொல்லி நோய் முதற்கொண்டு, டே டு டே லைஃப்பில் வயதானவர் முதற்கொண்டு, நார்மல் பெண்கள் முதற்கொண்டு மாதவிடாய் பிரச்சனை, நீ பெயின் அப்படின்ற முட்டி வலி, முதுகு வலி, இது மாதிரி பல பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகளுக்கான காரணம் என்ன, இது மாதிரி பல பிரச்சனைகளுக்கான காரணங்களையும் பல தொலைக்காட்சி வழியாக அதுக்கான பயன், யூடியூப், இதை மாதிரி நிறைய நம்ம சந்திச்சுட்டு வந்துட்டுருக்கோம். ஆனால் அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க இல்லை முக்காவாசி புத்தக குறிப்பு, மற்ற இடத்துல கேள்விப்பட்ட கேள்வி அறிவுகளை கொண்டு மட்டுமே மக்கள் எல்லாமே அதை எடுத்துக்கிறாங்க. இது 10 வருடத்திற்கு மேலாக பேஷண்ட்டை நேரடியாக நாங்கள் கவனிச்சுட்டு பேஷண்ட்டுக்கு நாங்கள் கொடுத்த சொல்யூஷன் மூலிமா பேஷண்ட் முழு பயன் அடைஞ்சி அந்த பயன் மூலிமா பெற்ற அனுபவ அறிவை இந்த சிவம் டிவி நேயர்களுக்கு இந்த தொலைக்காட்சி வழியாக நாங்கள் உங்களுக்கு வழங்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கிறோம். இந்த தொலைக்காட்சியில் நாங்கள் டெய்லியும் கொண்டு வந்துட்டுருக்க இந்த நிகழ்ச்சி மூலிமா நீங்கள் கூர்ந்து டெய்லியும் கவனிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய டே டு டே லைஃப்பில், அதாவது வாழ்க்கை அப்படின்றது என்ன அப்படின்னா மகிழ்ச்சி, கொண்டாட்டம் நிரம்பியது மட்டும்தான் வாழ்க்கையில் நம்மளுக்கு ஏதாவது பெரிசாக ஏதாவது லட்சியம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டு பாருங்களேன். இப்போ இருக்கிற மக்கள் எல்லாருக்குமே லட்சியமா, நான் டாக்டர் ஆகணும், இல்லை இன்ஜினியர் ஆகணும், இல்லை ஏதோ ஒரு துறையில் நான் வந்து சாதிக்கணும், இந்த சாதனை பண்ணிட்டதுக்கு அப்புறமேட்டுக்கா வாழ்க்கைனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்தோம்னா ஒன்றுமே இல்லை. நான் இந்த சாதனையை புரியறதுக்காக நான் இழந்தது பாருங்கள், அதுதான் வாழ்க்கைன்னு அப்படின்னு ஆயிடுது. அப்போ வாழ்க்கைனா என்ன அப்படின்னா மகிழ்ச்சி, கொண்டாட்டம் நிரம்பி இருக்கிறது மட்டும்தான் வாழ்க்கை. அப்போ நம்ம மகிழ்ச்சியாகவும் கொண்டாட்டமாக இருக்கிறோமா? மகிழ்ச்சியாகவும் கொண்டாட்டமாக இருக்கிறோமா அப்படின்றத நீங்கள் உங்களை ஒரு நிமிஷம் நீங்கள் நிதானமாக யோசித்து கேட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். இந்த மகிழ்ச்சியும் கொண்டாட்டத்தையும் ரொம்ப மனிதனுக்கு ரொம்ப மற்ற விஷயங்களை காட்டி எது முதல்ல வந்து தடை கற்களாக வந்து நிற்குதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய உடல் உபாதை. அந்த உடல் உபாதைகளுக்கு பல காரணங்கள் இருக்குது. மனிதர்கள் எல்லாருமே வந்து உடல் உபாதைகளுக்கு அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து நம்ம ஆளாகிட்டு இருக்கோம். அதே மிருகங்கள், மற்ற உயிரினங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா when compare with others, நம்ம மனிதர்கள் காட்டிலும் இந்த உயிரினங்கள் எல்லாமே ரொம்ப மகிழ்ச்சியாக தான் இருக்குது. சாகும்போது, ஏன் இறந்த பிறகு கூட சில உயிர்களுடைய உடல்களை வந்து நம்மளால் பார்க்க முடியறதில்ல. ஆனால் மனுஷர்கள் மட்டும்தான் ஒவ்வொரு நாளுமே பல பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கோம். இப்போ வரைக்கும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் முதற்கொண்டு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் முதற்கொண்டு எல்லா ஹாஸ்பிட்டல்ஸும் ஃபுல்லாக இருக்குது. அதை தவிர்த்து பல டிப்ஸுகள் யூடியூப்பை திறந்தீங்க அப்படின்னா இந்த மருத்துவ குறிப்பு, அந்த மருத்துவ குறிப்பு, அது எல்லாத்தையுமே உங்களுக்கு உபயோகமாக இருக்கா அப்படின்னா அதுவுமே பெரிய கேள்விக்குறி. ஆனால் அப்படி இருந்துமே மக்கள் வந்து இன்னமும் பல பிரச்சனைகளுக்குள்ளே சிக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் சிக்கிறதுக்கான காரணம் என்ன? இந்த உடல் உபாதைகளுக்காக நம்ம வெளியிலேருந்து அவுட் சோர்ஸ்லேருந்து கிடைக்கிற இந்த நிறைய நிவாரணங்கள்னு சொல்லிட்டுற பேரில் நம்மளுக்கு கொடுக்குற விஷயங்கள்லாம் நம்மளுக்கு உண்மையாமே உபயோகமாக இருக்கா, அல்ல உபயோகமாக இல்லாமல் போகிறதுக்கான என்ன காரணம் இருக்க முடியும்? நாம் கொண்டாட்டமாக இருக்கிறதுக்கும் இந்த நோய்களுக்கான தீர்வுகளுக்கும் என்ன சொல்யூஷன், இது எல்லாத்தையுமே கேட்கணும். யாருக்கிட்ட கேட்கணும் அப்படின்னா அது உங்ககிட்ட தான் கேட்கணும். அப்போ நாம் யார்கிட்ட கேட்காம இருக்கோம் அப்படின்னா நம்மக்கிட்ட மட்டும் தான் கேட்காம இருக்கிறோம், மற்ற எல்லார்கிட்டையும் கேட்டுட்ருக்கோம். அப்போ மற்ற எல்லார்கிட்டையும் அப்படின் போது நானும் அதில் அடங்குவேன். அப்போ நானும் அடக்கம் தானே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு உங்ககிட்ட கேட்கறதுக்கான ஒரு கருவி. நீங்கள் என்ன பயன்படுத்தி நீங்கள் உங்ககிட்ட என்ன கேட்கணும் நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்களை சிவம் டிவி வழியாக டெய்லியும் நான் உங்ககிட்ட கேட்க போகிறேன். அந்த கேள்விகளுக்கான பதிலும் உங்களுக்கு உங்கள் மூலியமாக கொடுக்கறதுக்கான அனைத்து முயற்சிகளும் நாங்கள் பண்ணிட்டு வருவோம். இதன் மூலிமா ஒவ்வொரு நாளுமே நிறைய பிரச்சனைகளுக்கான தீர்வு. ஏன்னா பிரச்சனைகள் அப்படின்னா நீங்கள் WHO கேள்விப்பட்டிருப்போம், வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லிட்டு. இது என்ன பிரச்சனைகளுக்கான சொல்யூஷன் அப்படின்னு, அதாவது முதல்ல பிரச்சனை நோய் அப்படின்னா என்ன அப்படின்னு அவங்க வரையறுத்திருக்காங்க அப்படின்னா
மென்டலி, ஃபிசிக்கலி, ஸ்பிரிச்சுவலி, சோஷியலி வெல்பீயிங் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம வெறும் உடல் மட்டும் ஆரோக்கியமாக இருக்கிறது உடல் ஆரோக்கியம் அல்ல, உடலோடு சேர்ந்து மனதும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். அதை தவிர்த்து நான் புதுசாக ஒரு மனுஷங்க கிட்ட பழகிறோம் அப்படின்னா, திடீர்னு ஒருத்தன் வந்து பழகிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஒதுங்கி போய்ட்றோம். அதில் வந்து அனுபவம், பயம் அப்படின்ற ஒரு காரணம் சொல்லலாம், இல்லை வேறு ஏதோ ஒரு காரணங்களுக்காக நம்ம ஒதுங்குறோம். ஸோ அந்த மாதிரி எதனால் நான் மற்றவங்க வந்து திடீர்னு வந்து என்கிட்ட பழகும்போது என்னால் வந்து ஜாலியாக பேச முடியலையே அப்படின்னா அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கும் இல்லையா, அதுவுமே வந்து நோய் தான் குறிப்பிட்றாங்க. அதை தவிர்த்து ஸ்பிரிச்சுவலி ஒரு மனுஷன் பிறக்கிறான், அதுக்கப்புறம் வளர்றான், அதுக்கப்புறமேட்டுக்கு அவனுடைய இறப்பு. ஸோ இந்த விஷயம், இந்த இறப்பு, இந்த பிறப்பு, இதுக்கு நடுவில் அவன் வந்து ஒரு விஷயத்தை சார்ந்து இருக்கிறான் அப்படின்னா அதிகமாக பெரிய அளவில் சார்ந்து இருக்கிறது வந்து ஸ்பிரிச்சுவல், அதாவது ஆன்மீகம். ஸோ இந்த ஆன்மீகத்துலேயுமே அவனுக்கு வந்து நாட்டம் இல்லாமல் போயிடுது அப்படின்னா, பிடிப்பு அப்படின்வாங்க. ஏன்னா இங்கே மனிதர்கள் அப்படின்னாலே மாறுவோம், மனிதர்கள் அப்படின்றது மாற்றம் ஒன்றே மாறாதது, அதற்கு மனிதன் மட்டும் விதிவிலக்கு இல்லை, மனிதனும் மாறுவான். ஸோ இங்கே எல்லாமே மாறிட்டு இருக்கு. எது ஒன்று மாறாமல் இருக்குது அப்படின்னா அது ஒன்றே ஒன்று தான், அது இறைவன். ஸோ இந்த இறைவனை பற்ற முடியல அப்படின்னா அதுவுமே நோய் கணக்கில் தான் கொண்டு வராங்க WHO. சரி, இதை நீங்கள் மற்ற துறைகளில் எந்த ஒரு துறை, இப்போ வந்து தத்துவம் சார்ந்த துறை அப்படின்னா தத்துவியல், ஸோ அவங்களுக்கு வந்து சாக்ரட்டிஸ் ஞாபகம் வந்துடும். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு மதம் இல்லை ஒவ்வொரு கொள்கை இருக்கிறவங்களுக்கு ஒவ்வொரு விஷயங்களை நம்மளுக்கு ஞாபகம் வரும். ஆனால் எல்லா கொள்கையிலும் எல்லா துறைகள்லையும் இருக்கிற ஒருத்தனுக்கு ஞாபகம் வருது அப்படின்னா அது நம்மளுடைய பொதுமறை, உலக பொதுமறை அப்படின்ற திருக்குறள். ஸோ இந்த திருக்குறள்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நோய் சார்ந்து இருக்கிற மிகப்பெரிய குறள், எனக்கு ரொம்ப பிடிச்ச குறள், நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்ப செயல் அப்படின்வாங்க. ஸோ இந்த நோய் நாடி அப்படின்ற குறளில் பார்த்தீங்க அப்படின்னா நோய் அப்படின்றதான் இருக்கே தவிர்த்து நோய்கள் அப்படின்னு அவர் குறிப்பிடுறதே இல்லை. அப்போ நோய்கள் அப்படின்றது தான் பன்மை. இங்கே ஒரு நோய் மட்டும்தான் இருக்கா? இந்த உலகத்தில் நம்ம சுற்றி இருக்கிற எல்லாருக்குமே நோய் அப்படின்னா ஏதோ ஒரு பிரச்சனை மட்டும்தான் நம்ம பார்த்துட்டு இருக்குமா? கிடையவே கிடையாது. ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு விதமான பிரச்சனைகள் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நோய் அப்படின்றது ஒன்று தான். ஆனால் இங்கே நம்ம பார்க்குற பிரச்சனைகள் நோய்கள் அப்படின்னா பன்மை கணக்கில் வருது. அப்போ நோய்கள் தான் திருவள்ளுவர் குறிப்பிட்டிருக்கணும். ஆனால் திருவள்ளுவரை பொறுத்த வரைக்கும் நோய் நாடி அப்படின்ற ஒருமையில் தான் அது குறிப்பிட்டுறது. அப்போ என்ன காரணமாக இருக்க முடியும் அப்படின்னா நோய் அப்படின்றதே ஒன்றே ஒன்று தான். அப்போ நோய்க்கான காரணம் அப்படின்றது தான் நோய் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் குறிப்பிட்டார். அப்போது நோய் அப்படின்னா நோய்க்கான காரணங்கள் ஒன்றே ஒன்று தான் நோய்க்கான காரணமாக இருக்க முடியும், எத்தனையோ காரணங்கள் இருந்தாலும். ஸோ அந்த காரணம் என்ன அப்படின்றது அதை சரி செஞ்சிட்டோம் அப்படின்னா நோயை ஈஸியாக குணப்படுத்திடலாம். நோய்க்கான தன்மைகள் தான் வேறு வேறு வேறு. அதாவது எனக்கு முட்டி வலின்னு இருக்கிறது காலில், இன்னொருத்தருக்கு முதுகு வலியாக இருக்கும், ஸோ இன்னொருத்தருக்கு தலைவலியாக இருக்கும். த ஹனிமேன் அப்படின்வாங்க. அதாவது நீங்கள் வந்து இந்த சின்ன சின்ன பில்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? ஸோ இந்த மாதிரி பில்ஸ் நாக்கு கடியில் வச்சுருங்க அப்படின்ற மாதிரி ஹோமியோபதி மெடிசின் சொல்லுவாங்க. ஸோ இதோட தந்தை ஹனிமன் என்னென்னா, ஒரு இடத்துல வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவர் ஒரு கட்டத்தில் வந்து அலோபதி சயின்ஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் வந்து ஓடி வந்து வீட்டில் வந்து உக்காஞ்சிட்டார். 2 நாள் ஆச்சு 3 நாள் ஆச்சு அவருடைய மருத்துவத்தை வந்து ஓப்பன் பண்ணலை. அவரோட தந்தை வந்து ஒருத்தர் வந்து உனக்கு கால் பண்ணிட்டார், 2 நாளாக கேட்டுட்ருக்காரு, அவருக்கு ரொம்ப தலைவலியா, அவர்கிட்ட ஏற்கனவே ட்ரீட்மெண்ட் வந்து அவருக்கு எங்கேயும் சரியாச்சான், அதுக்காக உன்னை வந்து அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் நீ வந்து பொறுப்பு இல்லாமல் இப்படி உக்காஞ்சி, நீ ஒரு பெரிய மருத்துவர் தானே அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காரு. அப்புறமேட்டுக்கா வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே தந்தைகிட்ட வெளிப்படுத்துறாரு. என்ன அப்படின்னா, அவருக்கு ஏற்கனவே தலைவலி இருந்தது இல்லையா, அப்போ நான் ஒரு மருத்துவத்தை செஞ்சேன், அந்த தலைவலி குணமாச்சு. ஆனால் அந்த தலைவலி அவருக்கு வயிறு வலியாக மாற்றம் அடைஞ்சது. வயிறு வலிக்கு நான் ட்ரீட்மெண்ட் பண்ணேன், அந்த வயிறு வலி சரியாச்சு. அந்த வயிறு வலி அவருடைய வேறொரு பிரச்சனையும். அப்போது ஒரு பிரச்சனை வேறொரு தளமாக மாறுதே தவிர்த்து அந்த பிரச்சனைக்கான முழு தீர்வு என்னால் கொடுக்க முடியல அப்படின்ற மாதிரி மிகவும் வருத்தப்பட்டேன். ஸோ அந்த வருத்தத்தின் விளைவாக தான் அவர் வந்து இந்த மருத்துவத்துடைய மாற்றத்தை கொண்டு வரணும்னு நினச்சி, ஸோ அந்த மாற்றத்தின் விளைவாக தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்க ஹோமியோபதி மெடிசன்ஸ். ஈவன் இங்கிலாண்டில் கூட இந்த ஹோமியோ மெடிசன்ஸ் உள்ளே பகிர்ந்துருக்கு. அதை தவிர்த்து நம்ம மருத்துவத்தில் இருக்கிற பல மருத்துவம், ஆயுர்வேதம், சித்தா, இந்த மாதிரி பல மருத்துவங்கள் இருக்குது. ஆனால் அந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே இந்த மருத்துவத்தால் தீர்வு கொடுக்க முடியுதா அப்படின்னா இது மிகப்பெரிய கேள்விக்குறி. ஏன் இந்த கேள்விக்குறி? இந்த கேள்விக்குறிக்கான விடைகளை நம்ம பார்க்கணும் அப்படின்னா கொஞ்சம் அப்படியே பின்னோக்கி பார்க்கணும். இந்த மருத்துவங்கள் எல்லாமே ரொம்ப அற்புதமான மருத்துவங்கள். ஆனால் அந்த மருத்துவத்தை முறையாக பயன்படுத்துகிற விஷயங்கள் எல்லாமே காலப்போக்கில் மாற்றம் அடைஞ்சதுனால இந்த மருத்துவத்தில் மிகப்பெரிய அளவில் என்னால் பயன்பெற முடியல அப்படின்ற சில மக்களை நம்ம பார்க்குறோம். ஈவன் அலோபதி மெடிசன் கூட தி பெஸ்ட் மெடிசன்ஸ் இன் கேஸ் ஆஃப் எனி இன்சர்டன்டி ஹேப்பன்ஸ் டு மீ அப்படின்னா, அதாவது எனி எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ஸில் நீங்கள் ஹோமியோபதி மெடிசின்ஸோ மற்ற மெடிசின்ஸை காட்டிலும் அலோபதி மெடிசின்ஸில் நீங்கள் மிகப்பெரிய பலன் அடைவீங்க. ஆனால் ப்ரோக்னோசிஸ் டிசீஸ் அப்படின்வாங்க இல்லையா,
ஒரு சளி இல்லை ஏதோ ஒரு ஒரு நீண்ட நாள் இருக்கிற ஒரு பிரச்சனைகளுக்கு எல்லாமே அலோபதியோட சொல்யூஷன்ஸ் வந்து உங்களுக்கு பெரிய அளவில் எடுபடாது. ஸோ அந்த அலோபதின்றது எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ஸில் ரொம்பவே சிறப்பான மெடிசின்ஸ். அதை தவிர்த்து மற்ற மருத்துவங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரோக்னோசிஸ் டிசீஸ்னு சொல்லக்கூடிய நம்ம டே டு டே லைஃப்பில் சந்திக்கக்கூட கண்டினியூவாக இருக்கிற பிரச்சனைகளுக்கு எல்லாமே தீர்வாக அமையும். ஸோ அந்த மாதிரியான வகையில் பல மருத்துவத்தில் நான் கண்டு வியந்த மிகப்பெரிய மருத்துவம் எது அப்படின்னா அக்குபஞ்சர் மருத்துவம். இந்த அக்குபஞ்சர் மருத்துவத்தை கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலே நான் கொடுத்துட்டு வரேன். ஸோ இந்த மருத்துவத்தின் மூலமாக பல மக்கள் வந்து பயனடைஞ்சிட்ருக்காங்க. ஈவன் செலிபிரிட்டிஸ், சினி ஆக்டர், ஆக்ட்ரஸ், விஐபிஸ், ஈவன் பொலிட்டீஷியன்ஸ் நிறைய பேர் அடைஞ்சிட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய மக்களுக்கு அக்குபஞ்சர் தவிர்த்து வேறு எந்த மருத்துவத்தை நான் செய்கிறதே இல்லை. பல மருத்துவங்களை நாடி அதை பற்றின தேடல், அதை பற்றின புரிதல் இருந்தாலும் அக்குபஞ்சர் மருத்துவத்தில் எனக்கு என் மூலிமா என்னுடைய மக்களுக்கு கிடைச்ச பயன் அளவிராதது. ஸோ அந்த மாதிரி அந்த அளவில்லாத அந்த மருத்துவத்துடைய பயனை நான் மக்கள்கிட்ட எடுத்த உடனே ஈவன் தோ இது வித்தவுட் எனி சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாத மருத்துவமாக இருந்தாலும் மக்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் அவங்களுடைய நோய்க்கான சில டிப்ஸை கொடுத்து அதில் அவங்களுக்கு சரி வருதா அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் மருத்துவ குறிப்புகள் எல்லாத்தையுமே நான் கொடுக்குறதுல நான் தெளிவாக இருப்பேன். அது மாதிரி நான் கொடுத்த சில விஷயங்கள் நிறைய மக்களுக்கு நிறைய வகையில் பயன்பெற்றாங்க, நிறைய பயனடைஞ்சிருக்கு. அந்த மாதிரி பயனடைஞ்சதுன்னா சாதா தலைவலியோ இல்லை வயிற்று வலியோ இல்லை, உலகத்திலேயே தீர்க்கப்படாத நோய், உலகத்திலேயே ரொம்ப கொடுமையான நோய்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பல கேட்டகரி, அதாவது டயபெட்டிக் அப்படின்னா அதை வந்து கட்டுப்படுத்த முடியுமே தவிர்த்து அதை வந்து சரிப்படுத்த முடியாது. அதாவது ரிவர்ஸ் டயபெட்டிக் அப்படின்றது ஒரு பெரிய பிக் கொஸ்டின்ஸ், ஆனால் அதை செய்ய முடியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டயபெட்டிக்கை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மெடிசின்ஸ் எடுத்தாலே போதும். ஸோ நீங்கள் மெடிசின்ஸை எடுக்க வேண்டாம், எனக்கு டயபெட்டிக் ரிவர்ஸ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிற மக்கள் இந்த நிகழ்ச்சி வழியாக டெய்லியும் நாங்கள் கொடுக்குற சில விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் உற்று நோக்கிட்டு வாங்க. வெறும் டயபெட்டிக் மட்டும் இல்லை, உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய பல்வேறுபட்ட மிக மிக சிறப்பான விஷயங்களை வந்து நம்ம இங்கே இந்த நிகழ்ச்சி வாயிலாக நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு உங்ககிட்டருந்து நாங்கள் எதிர்பார்க்குறது ஒன்றே ஒன்று தான், பொறுமை, நிதானம். உலகத்திலேயே அதாவது தானத்திலேயே மிக சிறந்த தானம் எது அப்படின்னு கேட்டோம்னா நம்ம ஸ்பிரிச்சுவல் ஆன்மீகத்தில் இருக்கிற பல நண்பர்கள் கொடுக்குற ஒரே பதில் என்ன அப்படின்னா அன்னதானம். ரொம்ப சிறப்பான தானம் தான். என்னையே கேட்டால் இருக்கிறதுலே உலகத்திலேயே மிக சிறந்த தானம் எது அப்படின்னா நிதானம். ஏன் நிதானம் அப்படின்னா நிதானம் அன்னதானம் அப்படின்றது அன்னத்தை தானம் கொடுக்கறது. பசியால் இருக்கிற ஒரு மனுஷனுக்கு தானம் அப்படின்ற வகையில் நம்ம வந்து உணவு வழங்குகிறோம். இது வள்ளலாருடைய மிக பெரும் ஒரு சேவை கூட நம்ம பார்க்கலாம். ஆனால் அந்த அந்த பயன் எல்லாமே வந்து அந்த மாதிரி நீடி பீப்புள் அவங்களுக்கு தான் போய் ரீச் ஆகுதா அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ஏன்னா இதை பயன்படுத்தி நிறைய மக்கள் வந்து சோம்பேறி ஆகிட்டாங்க. நம்ம பார்த்துட்ருக்கோம், மதியம் 12 மணி ஆகிடுச்சுன்னா செந்தில் பாய்ஸ் படத்தில் வர மாதிரி இந்த டைமில் இங்கே கிடைக்கும் அங்கே கிடைக்கும் போய் ஆரம்பிச்சிடும். ஸோ இது நம்ம கொடுக்குற அன்னதானம் கூட பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பாவம் விளைவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன் அப்படின்னா நான் ஒருத்தனை சாதாரணமாகவே சோம்பேறி ஆக்கிடுறேன். அதனால் அவருடைய காலகட்டம், அவருடைய நோக்கங்கள் எல்லாமே என்னுடைய காலகட்டம், என்னுடைய நோக்கங்களோட ஒத்து வருமா அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ மனிதர்கள் எல்லாருமே யூனிக்னஸ், ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு வகையில் சிறப்பானவன். நீ சிறப்பானவன். அதனால தான் நான் நிகழ்ச்சியோட ஆரம்பத்திலேருந்தே சொல்லியிருக்கேன். நான் நீங்கள் கொண்டாட்டமாக இருக்கிறீர்களா, மகிழ்ச்சியாகவும் கொண்டாட்டமும் இருக்க வேண்டியது, என்னுடைய இருப்பே மகிழ்ச்சியும் கொண்டாட்டமும் இருக்க வேண்டியது மட்டும்தான். ஆனால் என்னால் மகிழ்ச்சியாகவும் கொண்டாட்டமும் இருக்க முடியுதா, ஒவ்வொருத்தரும் உங்களை நோக்கி கேட்க வேண்டிய கேள்வி. இது எல்லாத்துக்குமே மருத்துவம் சார்ந்த குறிப்புகள் நான் கொடுத்துட்டு வரேன். ஸோ இந்த மருத்துவத்தின் வாயிலாக நீங்கள் உங்களுடைய பிரச்சனைகளை உங்களை நீங்களே கேட்டுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த நிகழ்ச்சி வழங்கும். அதனால் இந்த நிகழ்ச்சியை உற்று கவனிச்சுட்டே வாங்க, உங்களுக்கு எல்லாமே புரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அடுத்தது, இந்த அன்னதானத்தை விட ஏன் நிதானம் சிறந்தது அப்படின்றோம் அப்படின்னா அன்னத்தை தானம் பண்ணுறோம், அன்னதானம், பிளட்டை டொனேட் பண்ணுறோம், பிளட் டொனேஷன்ஸ், ரத்த தானம். அதே தான், நீ உன்னையே தானம் செய்கிறது தான் நிதானம். நீ உன்னையே தானம் செய்கிறது, நீ தானம், உன்னை நீ தானம் செய்கிறது அப்படின்னா என்ன, நீ இன்றி போகிறதே இறைமையுடைய நீ இன்றி போகிறதே இறைமையுடைய நன்றி உணர்வுடைய மிகப்பெரிய உச்சம். ஸோ இப்போ ஆன்மீகத்தில் இருக்கிற எல்லாருமே நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா நான் ஆன்மீகத்தில் இருக்கிறோம், நான் அந்த ஒரு விஷயம் தானே கடவுளை நம்மகிட்ட இருந்து தூரமாக பிரிக்குது. கடவுள் எங்கே இருக்கிறாரு, சுற்றி இருக்கிறாரு, என் கண்ணுக்கு தெரியல இல்லையா. அதுதானே கண்ணன் வந்து நிறைய கோபியர்களுடைய துணியை வந்து துகில் கொள்றாரு அப்படின்றத நம்ம புத்தகத்தில் பார்க்குறோம். ஒரு இறைவனாக இருந்துட்டு ஏன் வந்து கோபியர்களுடைய துணியை இழுக்கிறது அவருடைய வேலையா? அவங்க சொல்ல வர விஷயங்கள் என்ன அப்படின்னா
நம்ம கிட்ட இருக்கிற பொறாமை நிறைய குணங்கள்னு இருக்கும் இல்லையா? ஆணவம், கண்மம், மாயை, இந்த 3ம் இல்லை அப்படின்னா நீயும் நானும் ஒன்று. இதுதான் கடவுள் சொல்றாரு. ஸோ இந்த 3 விஷயங்களும் நம்ம ஒழிக்கணும், விட்டு ஒழிக்கணும் அப்படின்னா நான் அப்படின்றது யாரு, எனக்கு என்ன பற்றிய விஷயங்களை தெரியணும். என்னைய பற்றிய விஷயங்கள் தெரிஞ்சு நான் இதுக்கு பின்னாடி இருக்கிற நிறைய சூத்திரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதற்கான ஆன்மீக நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதற்கான ஆன்மீகத்தை நீங்கள் தேடி போங்க. ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் அங்கேயும் 98% கருப்பான மனநிலையுடைய மனிதர்கள் வந்துட்டாங்க. ஸோ அதனால் கருப்பான மனநிலையுடைய மனிதர்கள்கிட்ட போய் நீங்கள் மாட்டிக்காம உங்களை பற்றின புரிதல் உங்களுக்கு தெரிஞ்சிருந்து அந்த மாதிரியான ஆன்மீக மக்கள் கிட்ட போனீங்க அப்படின்னா அதுக்கான சொல்யூஷன்ஸ் கிடைக்கும். அதற்கு முன்னாடி ஆன்மீகத்தில் நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா உங்கள் உடல் முக்கியம். இந்த உடல் முக்கியம் அப்படின்னா இந்த உடலில் இருக்கிற உங்களுடைய நுட்பங்களை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த நுட்பங்களை தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு நோய் அப்படின்னா என்ன, நோய்க்கான காரணம் என்ன, நோய் வராமல் என்னை பாதுகாத்துக்காக நான் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்ற விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஆன்மீகத்தில் நீங்கள் ஜெயிக்கலாம். ஸோ எங்களுடைய சிவம் டிவியோடைய முக்கிய நோக்கமே ஆன்மீகத்துக்கு உதவி செய்கிறதுல வந்து பெரும் பங்கு ஆற்றணும் அப்படின்றது தான். ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் ஆன்மீகத்தில் ஆன்மீகத்தோட உச்சகட்டம் என்ன, நான் என்னை இறைவனோட கலக்குவது. இறைவனோட கலக்கிறது அது வந்து நம்ம ஷீரடி அவருடைய வேலையாச்சு. இல்லை அப்படின்னா ஒருத்தர் நம்ம நினைவுக்கு வர மக்கள் எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு வரோம். ஸோ இவங்களுடைய கடமை தானே. நம்ம எல்லாம் யார், மனிதர்கள் தானே. அவங்கள வணங்கிட்டு போகிற ஒரு மனிதர் என்ன அப்படின்னா இறைவன் படைப்பில் இருக்கிற எல்லா மனிதர்களுக்குமே சம வாய்ப்பு கொடுத்துட்ருக்காரு. அதனால் ஒரு மனிதன் கடவுளை அடைய முடிந்து அவன் கடவுள் நிலைக்கு போகிறதுக்கு அவனையே தெய்வமாக மாற்றிவிட முடியுது அப்படின்னா அதே 2 கைகளையும் 2 கண்கள் முதற்கொண்டு ஒரு வித்தியாசம் இல்லாமல் படைச்ச எல்லா மனிதர்களாலையும் இறைமையை அடைய முடியும். அப்போ அதுக்கு எது தடையாக இருக்குது அப்படின்ற அந்த விஷயங்களை நம்ம பார்க்கணும். அதற்கான ஆன்மீக நண்பர்கள் வந்து உங்களுக்கு பயிற்சி அந்த மாதிரியான முயற்சிகளுக்கு உங்களுக்கு உதவி செய்வாங்க. அதுக்கும் நான் சொல்லியிருக்கேன், ஒவ்வொரு விஷயத்துலையுமே கருப்பு மனம் கொண்ட சில விஷயங்கள்லாம் இருக்க தான் செய்யும். அது இறைவனை நீங்கள் கெட்டியமாக பிடிச்சிக்கிட்டே அப்படின்னா, அதாவது இதில் ஒரு சொல்லுவாங்க, அதாவது உலகத்தில் தலை சிறந்த செயல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாக்ரட்டிஸ் அந்த மாதிரி ஒரு தத்துவ ஞானிகளுடைய ஏதோ ஒரு வகையில் வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் உலகத்தின் தலை சிறந்த செயல் அப்படின்றத விட என்னையை பொறுத்த வரைக்கும் நோக்கம் அப்படின்னு தான் நான் சொல்வேன். ஏன் அப்படின்னா ஒரு எறும்பு போயிட்டு இருக்கு, நான் தெரியாமல் மிதிச்சுட்டு அது துடிக்குது. அந்த எறும்புக்கு ஆப்ரேஷன் பண்ணி சரி பண்ண முடியுமானா வாய்ப்பே இல்லை. அடுத்த நிமிஷமே நான் என்ன யோசிக்கணும், அந்த எறும்பு துடிக்கிறத என்னால் பார்க்க முடியல, அதோட இன்னொரு மிதிச்சு அதை ஃபினிஷ் பண்ணிடணும். ஏன், என்னுடைய செயல் அதை ஃபினிஷ் பண்ணுறது. அந்த டைமில் ஒருத்தர் வந்து உள்ள நுழையும் போது என்னை பார்க்குறாரு, என்னை பார்க்குற அவருடைய பார்வை எப்படி இருக்கும், கொடுறேன் உயிரை எப்படி கொள்றான் பாரு அப்படின்னு. புரியுதுங்களா? அந்த செயல் ஒவ்வொரு கண்ணுக்குமே மாறுபாட்டை வந்து விளைவிக்கும். அதே என்னோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அது துடிக்குது, ஒரேடியாக ஃபினிஷ் பண்ணிட்டோம்னா ஒரேடியாக போய் சேர்ந்துடும் இல்லையா? எங்கே போய் சேரும், எங்கேருந்து வந்ததோ அங்கே போய் சேரும். எங்கேருந்து வந்தது அப்படின்றது நமக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம், அந்த உயிர்களுக்கெல்லாம் தெரியும். அப்போது அது என்னுடைய நோக்கம் என்ன அப்படின்றது யாருக்கு தெரியும்? எனக்கு தெரியும். என்னை படைச்சான் பாருங்க இறைவன், அவனுக்கு தெரியும். அப்போது நோக்கம்தான் இங்கே முக்கியமே தவிர்த்து சொல்லோ செயலோ இல்லை. அப்போது நீங்கள் ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னா நான் இதை பார்த்து இப்போ நம்ம இப்போ நிறைய பார்த்துருப்போம். பாசிட்டிவான வைப்ரேஷன்ஸ் இருக்கணும், பாசிட்டிவான சொற்களை சொல்லு, பாசிட்டிவான, அதாவது உதடு முதற்கொண்டு நாக்கு முதற்கொண்டு தேன் ஒழுக பேசுகிற மக்கள் உள்ளுக்குள்ளே இருக்கிற நஞ்சு உள்ளே என்ன இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியாது. அது யாருக்கு தெரியும் அப்படின்னா அந்த மக்களுக்குள்ளே இருக்கிற அந்த இறைவன் 2 பேருக்கு மட்டும் தான் தெரியும். அப்போ பேசுகிறான் ஒருத்தன், என்ன இவன் இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு நாம் நினச்சிட்டு இருப்போம். ஆனால் உள்ளுக்குள்ளே அவனுடைய நோக்கம் பார்த்திங்கன்னா வேறு விதமாக இருக்கும். அதனால் எப்பயுமே ஒரு முடிவுக்கு வரக்கூடாது. இதை நான் சொல்லும் போதே எனக்கு வந்து ஒரு கதை ஒன்று ஞாபகம் வருது. ஒரு 3 பேர் வந்து ஒரு புஷ்பக விமானத்தில் வந்து பிரயாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. என்ன அப்படின்னா, இவங்க 3 ரொம்ப வாழ்க்கையில் வந்து சந்தோஷமாக இருந்துட்டாங்க. இருக்கிறதே வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான சுகம் துக்கம் எல்லாத்தையுமே அனுபவிச்சிட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரே ஒரு ஆசை வந்து பெண்டிங் அது. என்ன அப்படின்னா, கடவுளை அடையணும் அப்படின்ட்டு. அதற்கு என்ன வழி அப்படின்னு கேட்கும்போது அப்போ அவங்களுக்கு வந்து ஒருத்தர் வந்து வழி கட்டுறார். நான் வந்து கடவுளை அடையிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து அவங்களே பார்த்தது இல்லை, நான் ஹெல்ப் பண்ணுறேன்னாலும் அதில் வந்து உண்மை இல்லாமல் இருக்குது. ஆனால் இவர் வந்து உண்மையாக இருந்தார் அப்படின்றத ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டாரு. இந்த 3 பேருமே வந்து நாங்கள் ரெடி. அப்போது அதுக்கு என்ன பண்ணணும் நாங்கள் அப்படின்னா, ஒன்று தான், உங்களை நீங்கள் விட்டு தரத்துக்கு தயாராக இருக்கணும் அப்படின்றாங்க. நாங்கள் எங்களை எப்படி விட்டு கொடுக்க முடியும், எனக்கு புரியல அப்படின்றாங்க. ஒன்றே இல்லை, நான் கூட்டிகிட்டு போகும்போது நான் கேள்வி கேட்பேன். நீங்கள் உங்களை விட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த கேள்விக்கான பதில் உங்களால் சொல்ல முடியும்.
உங்களை பிடிச்சிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களால் அந்த பதில் சொல்ல முடியாது. அதற்கப்புறம் உங்களால் கடவுளை அடைய முடியாது. ஆனால் நீங்கள் வந்து இறந்துருவீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே பயந்துட்டாங்க. சரி, எங்களுக்கு ஒரு நாள் அவகாசம் முடிஞ்சு அடுத்த நாள் அதே சரி நாங்கள் தயார் 3 பேரும், நம்ம தான் இருக்கிற எல்லா சந்தோஷம் மகிழ்ச்சியுமே அடைஞ்சிட்டோமே, இதுக்கு மேலே நம்மகிட்ட என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தயாரான மனநிலையோட அந்த புஷ்பகோணமத்தில் ஏறதுக்கு தயாராகிட்டாங்க. அவரும் கூட்டிகிட்டு போகிறார். கூட்டிகிட்டு போகும்போது ஒரு மானை ஒரு புலி வேட்டையாடி இருக்குது. மான் பிரசவம் தரித்து அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, குட்டி போகிற நிலைமையில் குட்டி போட்டு இருக்குது. அப்போ புலி வருது. புலி அதை நுகர்ந்துட்டு அடித்து சாப்பிட்ருது. மானியும் சாப்பிட்ருது, குட்டியும் சாப்பிட்ருது. ஸோ இதை பார்த்துக்கிட்டே இந்த 3 பேரும் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போது அந்த கூட்டிகிட்டு போகிறார் இல்லையா, கடவுள்கிட்ட கூட்டிகிட்டு போகிறேன்ட்டு அவர் வந்து முதல் ஆள்கிட்ட கேட்குறாரு, கீழே நீ பார்த்தியா, அதுலேருந்து உனக்கு என்ன தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு புலி வந்து மானை வேட்டையாடிச்சு. சரி, அதில் எது தவறு எது சரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. முதல்ல ஒரு மனுஷன் அவன் சொல்கிறான், புலி அப்படின்றது பசிக்காக மானை வேட்டையாடுறதுல எந்த விதத்துலையுமே தவறு இல்லை, அதனால் மானை வேட்டையானது அதோடைய பசிக்கு தான் அப்படின்ற பட்சத்தில் அது சரியே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். சொன்ன உடனே அவர், அதாவது இறைவன்கிட்ட கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னார் இல்லையா, அது குருவாக இருக்கலாம், வழிகாட்டியாக இருக்கலாம். ஸோ அவர் என்ன செய்கிறாரு, முதல் ஆட்களை தள்ளி விட்டுறாரு. உனக்கு இதுக்கான தகுதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் கீழே விழுந்துடுறான். இரண்டாவது ஆள்கிட்ட பார்க்குறாரு. பார்த்தோன்னே அவருக்கு புரிஞ்சிச்சு, ஃபஸ்ட்டு சொன்ன கேள்விக்கு பதிலை தான் நாம் சொல்ல நினச்சோம், ஆனால் பதில் வேறன்னு தெரிஞ்சிச்சு. உடனே சிரிச்சுக்கிட்டே, புலி வந்து தவறு. ஏன் அப்படின்னா பசி இருந்தது அப்படின்னா மானையோ இல்லை மானுடைய குட்டியையோ ஏதாவது ஒன்று சாப்பிட்ருக்கலாம். என்னை கேட்டால் மானை சாப்பிட்ருக்கலாம், குட்டி அட்லீஸ்ட் இப்போ தான் நான் உலகத்தை பார்க்குது, அதையாச்சும் விட்டு வச்சுருக்கலாம். ஆனால் அதையுமே சேர்த்து அது கொண்டு சாப்பிட்றதுன்றது தவறு தானே, அதனால் புலி மேலே தான் தப்பு அப்படின்றாரு. சொல்லிவிட்டு ஒரு கர்வமான ஒரு சிரிப்பார், நான் சரியான பதிலை சொல்லிட்டேன் அப்படின்ட்டு. ஆனால் அடுத்த கொஞ்ச நேரத்தில் அவனையும் பிடிச்சி தள்ளி விட்டுறாரு. அப்புறம் 3வது ஆளை பார்க்குறாரு, நீ என்னப்பா சொல்ல போகிற அப்படின்னு சொல்லிட்டு. நான் எதுவும் சொல்லலை, எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்றார். என்னது தெரியாதா அப்படின்னு. ஆமாம், எனக்கு தெரியாது, எது சரின்றதும் எனக்கு தெரியாது, எது தவறுன்றதும் எனக்கு தெரியாதுன்னுறாரு. நீ தான் இறைவனை பார்க்கறதுக்கான சரியான ஆள், வா போகலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனார். இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, இங்கே சரி இங்கே தவறு அப்படின்றத சுட்டி காட்டுற மனநிலை இருக்கிற மனுஷங்கள் இருக்காங்க இல்லையா, அந்த இடத்துல நீங்கள் உங்களை இருத்தி பாருங்களேன். நீங்கள் எந்த விஷயங்கள்லாம் சரின்னு சொல்கிறோம், எந்த விஷயங்கள்லாம் தவறுன்னு சொல்கிறோன்னு பாருங்களேன். எனக்கே சரி எது தவறு எதுன்றது தெரியாது. அப்போது ஒவ்வொரு மனுஷனுக்குமே ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சிருக்கணும். என்னன்னா, எனக்கு என்ன தெரியாது அப்படின்றது எனக்கு தெரியணும். 2வது, எனக்கு என்ன தெரியாதுன்னு தெரிஞ்சாதான் எனக்கு என்ன தெரியுன்றதே தெரிய வரும். 3வது இருக்கிறவங்க தான் ஞானிகளுடைய மனநிலை. எனக்கு என்ன தெரியும் அப்படின்றது எனக்கு தெரியும். ஆனால் இப்போ இருக்கிற மனிதர்கள்கிட்ட நீங்கள் எந்த விஷயத்த வேணால் கேளுங்களேன், அந்த விஷயத்தை பற்றி தெரியாதுன்னு சொல்லவே மாட்டான். ஈவன் குழந்தையிலேருந்தே பழக்கமாயிடுது. மக்கள்கிட்ட இதை ஏதாவது ஒரு விஷயத்த கேட்டிங்க அப்படின்னா, அதுவா அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் பேச ஆரம்பிச்சிருவான். ஆனால் அது எனக்கு தெரியாதுன்னு சொல்லவே மாட்டான். ஸோ இது ரொம்ப 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 ஹராம், அதாவது பாவம். ஸோ எந்த விஷயத்த உங்களுக்கு தெரியாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அப்போ அந்த இடத்துல நீங்கள் தெரியாதுன்னு ஒத்துக்கும் போது தான் அந்த விஷயங்களை பற்றின புரிதல் உங்களுக்கு கிடைக்கும். இதை எந்த இடத்துல வேணால் நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்கலாம். உதாரணத்துக்கு, கடவுள்னா யார் எனக்கு தெரியாது, அதுக்கு அடுத்த விஷயந்தான் கடவுள் எனக்கு யாருன்னு தெரியணும் அப்படின்ற இடத்துக்கே நீங்கள் வருவீங்க. அப்போது உங்களுக்கு எப்போ தெரியாதுன்ற மனநிலையில் நீங்கள் ஒத்துக்கிறீங்களோ அப்போ தான் உங்களுக்கான சரியான வழிகாட்டி, யார் கடவுள், நான் கூட்டு போகிறேன் இவர் தான் அப்படின்னு கூட்டு போகிற ஆள் வருவான். நீங்கள் எத்தனை வாட்டி நீங்கள் தெரியும் இது இப்படி இருக்கார் அப்படி இருக்கான்னு உங்களை நீங்கள் ஏமாத்துறது இல்லாமல் சுற்றி இருக்கிறவங்களை ஏமாற்றிட்டு இருக்கீங்களோ, சுற்றி இருக்கிறவங்களும் உங்களை ஏமாற்றுவான். ஒரு முறை நான் ஏமாந்தேன் அப்படின்னா அது என் தவறு இல்லை, ஒரு முறையும் நான் ஏமாந்துட்டுருக்கேன் அப்படின்னா அது முழுக்க முழுக்க என் தவறு. ஏன் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கடவுள் மனிதர்களை ரொம்ப சிறப்பாக எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. நாம் தான் இன்னும் எல்லாத்தையும் கேட்டுட்ருக்கோம். நம்ம ஏன் கேட்குறோம் அப்படின்னா, நான் யார் அப்படின்ற விஷயத்தை எனக்கு இன்னும் தெரியல. இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உடனே நம்ம ரமண மகரிஷிக்கிட்ட போயிடுறோம், திருவண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறோம். நான் யார் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நான் யார்ன்ற விஷயத்த சொன்னது ரமண மகரிஷி தானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி டைவெர்ட் ஆகுது. ஒரு படத்தில் ஒரு காமெடி ஒன்று வரும். என்னென்னா, அது பாக்யராஜோட படம் நினைக்கிறேன். இந்த மாதிரி உனக்கு தெரிஞ்ச பத்தினியோட பேர் ஒரு 4 பேர் சொல்லு அப்படின்னோடனே 4 பேர் சொல்லிடுவான். பக்கத்துலேயே ஒய்ஃப் பேர் இருக்கும், ஒய்ஃபோட பேர் சொல்லவே மாட்டான். அப்போ உன் ஒய்ஃப் பேர் சொல்ல மாட்டே அப்படின்னு அடிவிடும். அந்த மாதிரி நான் யார் அப்படின்னு நம்ம சுற்றி எங்கே இதை பற்றி பேசின ஆட்கள் அங்கே ஓடிடுறோமே தவிர்த்து நம்மளை நாமளே தெரிஞ்சுக்கிறோமா, நாம் யாருன்ற விஷயத்த நாம் ஆராய்ச்சி செய்கிறோமா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது முழுக்க முழுக்க கேள்விக்குறி தான். நான் யார் தெரிஞ்ச ஒரு மனுஷன் கடவுளை அடைஞ்சி தன்னைத்தானே தெய்வ நிலைக்கு கொண்டு போக முடிஞ்சுது அப்படின்னா, அதே மனுஷன் அதே 2 கால் கை அதே குணநலங்கள் எல்லாத்தையுமே கொடுத்த நம்மளாலேயும் அடைய முடியும். ஆனாலும் நம்மளை நாமளே ஏமாற்றிட்டுருக்கோம், சில விஷயங்கள் எல்லாமே ஏமாறதான் செஞ்சிட்ருக்கோம். சரி, ஓகே. ஸோ வாழ்க்கையோட லட்சியம் என்ன அப்படின்னா, கொண்டாட்ட மனநிலையோடு இருக்கிறது மட்டும்தான்.
வாழ்க்கையில் நீ பெருசாக சாதிக்கிறதுக்கு வேறு எந்த ஒரு விஷயங்களும் இல்லை. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. சின்ன வயசுலேருந்தே வந்து ஒவ்வொரு விஷயமும் சொல்லி கொடுத்து நம்மளை வளர்த்துட்டாங்க. நீ டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வளர்த்துட்டாங்களே தவிர்த்து உன்னைய பற்றி என்ன உனக்கு தெரியுன்ற ஒரு கட்டுரை கூட நம்மளுடைய பள்ளி நிர்வாகம் வந்து நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கல. காந்தியை பற்றி எழுது, நேரை பற்றி எழுது, எல்லாரை பற்றியும் எழுத சொல்கிறாங்களே தவிர்த்து உன்னை பற்றி எழுதுன்னு சொல்லிட்டு பள்ளிகளிலே நான் வந்து நம்மளை முறைப்படுத்தியிருந்தாங்க அப்படின்னா நம்மளை பற்றி யாரும் நம்ம அட்லீஸ்ட் நம்ம திரும்பி பார்த்துருப்போம். சரி, இவ்வளோ நாள் போயிடுது. இனிமேல் வர வாழ்க்கையில் நாம் யார் அப்படின்ற விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆனால் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நிறைய மக்கள் ஆரோக்கியமாக இருக்கிற மக்களுக்கு ரொம்ப சந்தோஷம், அதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஆனால் ஆரோக்கியம் குறைவாக இருக்கிற மக்களுக்கு, நானே பிரச்சனையில் இருக்கிறேன், எனக்கே மூட்டு வலி அப்படின்ற மனநிலையில் இருக்கிற மக்களால் அதெல்லாம் வாய்ப்பு கம்மி. ஸோ அந்த வாய்ப்புகளுமே அவங்களுக்கும் உருவாக்கணும் அப்படின்றதுக்காக, இந்த உயரை நோக்கத்துக்காக தான் இந்த சிவம் டிவி ஆன்மீகம் அப்படின்றத வெறும் பேச்சளவில் மட்டும் இல்லாமல் சீரிய முயற்சியை எடுத்து ஒவ்வொரு மனிதனும் தன்னை பற்றி அறிய, தன் உடலை பற்றி அறிய, நோயினா என்ன, நோயின்ற ஒரு விஷயம் அடித்து தூரம் விரட்டினோம். நோயின்ற விஷயத்தை கொண்டு எத்தனை பேர், எத்தனை மக்கள் எத்தனையோ ஏமாற்றங்களை வந்து அடைஞ்சிட்டு இருக்காங்க, எத்தனையோ பேர் ஏமாத்திட்டும் இருக்காங்க. ஸோ இந்த ஏமாற்றங்கள் எல்லாத்துக்குமே வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு முயற்சி மட்டும்தான் நாங்கள். ஸோ இந்த முயற்சியின் வாயிலாக டெய்லியும் நாங்கள் இந்த மருத்துவம்னா என்ன, மருத்துவத்துக்கான விதிமுறைகள், இந்த மருத்துவம் மூலிமா எத்தனை மக்கள் எத்தனை விதமான ஏமாற்றங்களையும், எத்தனை விதமான நன்மைகள், எத்தனை விதமான தீமைகள், இது எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த மருத்துவத்திற்கான உண்மையாலுமே மருத்துவம்னா அப்படின்னா உண்மையுமே அப்படி ஒன்று இருக்கா, அது செயல்படுதா, அப்படி செயல்படுது அப்படின்னா ஏன் எல்லாருக்குமே செயல்படல அப்படின்ற நிறைய கொஸ்டின்ஸ்க்கு வந்து நம்ம இந்த நிகழ்ச்சி வாயிலாக நம்ம ஆன்சர் வந்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த ஆன்சர் மூலிமா இப்போ பார்த்துட்ருக்க ஒரே ஒரு நேயர் எனக்கு முட்டி வலி இருக்குது, ரொம்ப நாளாக வந்து காலஹஸ்தி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை, என்னால் போக முடியல அப்படின்னா அந்த முட்டி வலி சரியாயிட்டு அவர் காலஹஸ்தி போயிட்டு வந்துட்டார் அப்படின்னு வச்சுங்களேன், அது இந்த நிகழ்ச்சியோட வெற்றி. இந்த மாதிரி ஒவ்வொரு மக்களுமே தனக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகளை, ரொம்ப நாட்பட்ட நோய்கள் நிறைய இடத்துல வந்து சொல்யூஷன்ஸ் கிடைக்கல, வேறு வழியே இல்லை அப்படின்னும் போது அவங்களுக்கு இந்த நிகழ்ச்சி அவங்களுக்கு பயன் கொடுக்கும். ஸோ இந்த நிகழ்ச்சி மூலிமா அவங்களுக்கு சொல்யூஷன்ஸ் கிடைக்கும். அந்த சொல்யூஷன்ஸ் மூலிமா அவங்களுக்கு அவங்க உடல் அளவிலும் அவங்களுடைய மனதளவிலையும் ஒரு மாற்றம் உண்டாக்கி அவங்கள வந்து எந்த வழியிலேருந்து கடவுள் வழியாக மனிதன் வந்து எந்த வழியாக கடவுளை போய் அடையணும்னு நினைக்கிறானோ இந்த வழிக்கு, இந்த ஆன்மீக தலங்களுக்கு நடுவில் சிவம் டிவி ஒரு தனித்துவமாக இருக்கணும்னு ஆசைப்பட்டு தான் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். இந்த நிகழ்ச்சியின் மூலியமாக உங்களை வெறும் உங்களுடைய ஆன்மீகளுடைய எக்ஸ்பெக்டேஷன் சொல்லுவாங்க இல்லையா, அதை ஃபுல்ஃபில் பண்ணுறது மட்டும் எங்களோட நோக்கம் இல்லை. இந்த ஆன்மீகத்துக்கு மூலியமாக உங்களுக்கு என்ன கிடைக்கணும் அப்படின்ற விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது எல்லாத்துலேயும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா காலையில் வந்து உங்களுடைய ராசி பலன், உங்களுடைய ராசி அப்படின்ற ஒரு விஷயம், அந்த மாதிரியான நம்பிக்கைகள் உள்ள மனுஷர்களுக்கு இப்போ மருத்துவம் சார்ந்து உங்கள் உடலை வந்து தயார்படுத்துறதுக்கு, இந்த மருத்துவம்ன்றது உடலும் தனி மனமும் தனியில்லை. ஸோ மனம் சார்ந்த சில விஷயங்கள், ஸோ இந்த மாதிரியான சீரிய விஷயங்கள் எல்லாத்தையுமே நாங்கள் முன்னெடுத்து உங்களுக்கான ஒரு முயற்சி, உங்களை முழுமைப்படுத்துறதுக்கான ஒரு முயற்சியாக வந்து இந்த சிவம் டிவி வழியாக இந்த பல நிகழ்ச்சிகளை உங்களுடைய மனதோடைய மகிழ்ச்சிகளுக்கு, மற்றற்ற மகிழ்ச்சிகளுக்காக அதே டைமில் எல்லாருக்குமே பார்க்கறதுக்கு, அதாவது நிறைய இப்போ பார்க்குற டிவிலெல்லாம் வந்து சகிப்புத்தன்மையோடு தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஒரு டிவி சேனலில் இந்த ஒரு டிவி சேனல் மாற்றும் போதே நம்மளுக்கே வந்து முகம் சுளிக்கிற மாதிரி இருக்குது, மற்ற குழந்தைங்களாம் பார்க்குறது ரொம்ப கஷ்டமாயிடுது. ஸோ அது மாதிரி இந்த டிவி வச்சோம்னா இதில் ஏதோ எனக்கு தேவையான ஒரு விஷயம் இருக்குண்டா அப்படின்னா அதுக்கு இந்த சிவம் டிவி வழியாக உங்களுக்கு நாங்கள் உறுதி கொடுக்குறோம். அவ்வளோ விஷயங்கள் உங்களுக்கு நாங்கள் வந்து கொடுக்குறது, நாங்கள் வந்து ஒரு வாய்ப்பு, உங்களுக்கான ஒரு வாய்ப்பு. இதை பயன்படுத்துறது அப்படின்றது உங்களுடைய பிரச்சனை. ஸோ உங்களோட தனிப்பட்ட கருத்து, தனிப்பட்ட விருப்பம் எதுவான எடுத்துக்கலாம். ஸோ நாங்கள் வந்து இந்த மாதிரியான உடல் சார்ந்த, மனம் சார்ந்த அனைத்து பிரச்சனைகளுக்கான ஒரு தீர்வாக ஆன்மீகத்துடைய தலங்களுக்கு சென்று வர வேண்டும். இதுக்கெல்லாம் வந்து என்னுடைய உடலும் மனமும் ஒத்து வரல அப்படின்னா அவங்க எல்லாருக்குமே தீர்வான விஷயங்கள் எல்லாத்தையுமே டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு, அதாவது டெய்லியும் வந்து நாங்கள் இந்த சிவம் டிவி வழியாக பல நுண்ணிய விஷயங்கள் எல்லாத்தையுமே கொடுக்கறதுக்கு நாங்கள் நேரடியாக வந்துட்ருக்கோம். டெய்லியும் 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் அதிகபட்சமாக எனக்கு தெரிந்து அதை வந்து ஒளிபரப்புவோம். ஸோ அந்த ஒளிபரப்பை நீங்கள் கேட்டு வந்து பயனடையலாம். நன்றி, வணக்கம்.